Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த நேரத்தில் புதுப்பித்து அடுத்த கட்டத்தில் எடுத்துட்டு போனாங்க. ஆனா இந்த மாவட்டத்திற்கு 2 அமைச்சர், தமிழகத்தில் எங்கேயுமே ஒரு மாவட்டத்திற்கு 2 அமைச்சர் நம்ம பார்க்கணும். பொறுப்பு அமைச்சர், உள்ளூர் இருக்கக்கூடிய அமைச்சர், 2 அமைச்சர் சேர்ந்து 2022 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் KKSSR 2 பேரும் சேர்ந்து ஆலங்குளத்துடைய சிமெண்ட் ஆலையை நவீனப்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டினார். இன்னும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. 3 ஆண்டு முடிந்து விட்டது. ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு அரசு பேருக்கு மட்டும்தான் அடிக்கல் நாட்டு விழா. அதையும் செயல்படுத்த போவது நம்முடைய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மே 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அன்பையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நாம் இன்னொரு விஷயத்தையும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாட்டாளிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்துல ஒரு கட்சி அடிமை கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்க புரிஞ்சு 12 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தேய்ந்து போய்விட்டது. எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கல. எப்படி 2011 தேர்தல் பங்கீடு நடத்தப்பட்ட பொழுது 2வது மாடியில தேர்தல் பங்கீடு, முதல் மாடியில CBI ரைடு என்று சொல்லி அன்று காங்கிரஸ் கட்சி 63 இடத்துல நின்னாங்க. 63 இடத்துல. இந்த முறை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்றுக்கும் உதவாத காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் சீட்டு ஏறப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? யார் யாருக்கு அடிமை என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே ஒரு அடிமை கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை மனப்பூர்வமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, காங்கிரஸ் நமக்கு எங்கேயும் வேண்டும். பக்கத்து தொகுதி, பக்கத்து மாவட்டத்துல எங்கே காங்கிரஸ் இருந்தாலும் கூட நம்ம நிராகரிக்கிறோம். காங்கிரஸோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், வளர்ச்சிக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க நிராகரிக்கிறோம். தாய்மார்களே, ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு மாதமும் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார். 1000 ரூபாய் ஒரு மாசம் முதல் அக்கௌண்ட் கொடுப்போம். முதல் 28 மாசம் உங்களுக்கு கொடுக்கல. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சண்டை போட்டாங்க. என்னன்னே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 28 மாசம் ஆச்சு இன்னும் கொடுக்கல. அப்ப நம்முடைய நிதியமைச்சராக PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்தாங்க. அப்ப PTR சொன்னாரு, சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்னோம், வடிவேல் பேசுற மாதிரி பேசுறீங்க. முதல் நாள் முதல் மாதம் கொடுப்பதாக சொன்னீர்கள், ஒருத்தர் கொடுக்கல. 28 மாசம் கொடுக்காம 29 மாசத்துல கொடுத்திருக்காங்க. 32 மாசம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 32,000. உங்களுக்கு 5,000, 2 சேர்த்துனா 37,000. ஆமா, 37,000 என்ற 5 ஆண்டுகள்ல 1825 நாள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய். 20 ரூபாய் நம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு நாளைக்கு திமுக கொடுத்திருக்கிறாங்க. கடன் யோசிச்சு பாருங்க. 2021 ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன். இன்னைக்கு 4,80,000 ரூபாய் கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,70,000 ரூபாய் கடனை ஏற்றிருக்காங்க. அது 1825 நாள் 5 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு உங்கள் ரேஷன் அட்டையின் மீது 150 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 150 ரூபாய் கடன் கொடுத்தது 20 ரூபாய். அப்ப உங்ககிட்ட இருந்து 130 ரூபாய் அடக்க எடுத்திருக்கிறாங்க. இது பேரு தான் கருணாநிதி தனம். கருணாநிதி தனம் இதான். 20 ரூபாய் கொடுத்து 150 ரூபாய் எடுத்து மொத்தமாக 130 ரூபாய் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த மாடலின் பெயர் தான் திராவிட மாடல் அரசு. அருமை சொந்தங்களே, நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகமாக இருக்கிறது. விழுப்புரம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 67 பேர், இன்னொரு முறை 21 பேர். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வருமானத்தை பாருங்க தாய்மார்களே, 2,24,000 கோடி 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் வந்திருக்கக்கூடிய வருமானம். 2,24,000 கோடி 5 ஆண்டுகள் டாஸ்மாக். சராசரியாக வருஷத்துக்கு 50,000 கோடி டாஸ்மாக் மூலமாக பணம் வருது. தாய்மார்களே, இதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. தாய்மார்களே, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தாய்மார்களே, பெரியோர்களே, மது ஆலைகள் அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கு. வளர்ச்சி இல்ல, வீக்கம் மட்டும்தான்.
ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சி கட்டளை தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் திமுகவும் ஓட்டு போடுங்க. நீங்க மறந்திருப்பீங்க, ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். தாய்மார்கள் தப்பா நினைச்சு கூடாது. 2022 பிப்ரவரி மாசம் விருதுநகர் மாவட்டத்துல இருக்கங்குடி கிராமத்துல ஒரு 16 வயசு பொண்ண ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு துன்புறுத்தி ஒரு திமுக ஊராட்சி தலைவருடைய மகன் கைது செய்யப்பட்டான் என்பதை நீங்கள் மறந்து விடாது. பாதி தப்பு பண்றது திமுக பொறுப்பில் இருக்கிறவங்க தான் தப்பு பண்றாங்க. அதே போல அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதனால அந்த பெண்ணினுடைய தாய் விருதுநகர் கலெக்டர் ஆபீஸ் வெளியே பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போய் தீக்குளிப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள். அதையும் நீங்கள் நடந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, அதே 2022 மார்ச் மாதம் வீடியோ காட்டி 8 மாதமாக கூட்டு பாலியல் பலாத்காரம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய திமுக இளைஞர் நிர்வாகிகள் ஜுனைத் அரிகள், இதெல்லாம் இந்த ஒரு மாவட்டத்துல தமிழகத்தையே உலுக்கிய 2 சம்பவங்கள் இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. தமிழகம் முழுவதும் குற்றங்கள் அதிகமாயிருக்கு. நம்முடைய மாவட்டத்தில் நெஞ்சை உழுக்கும் அளவுக்கு குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல முக்கிய குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதுல முக்கிய குற்றவாளிகள். ஆனால் அருமை சொந்தங்களே, உங்களிடம் கேட்பதெல்லாம் மத்தியில மோடி ஐயா, மாநிலத்தில் எடப்பாடி, இருவரும் இணைந்து ஐயா 2 கையில சேர்த்து தட்டினாத்தான் சத்தமே வரும் ஐயா, ஒரு கையில சத்தம் வராது. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தால் மட்டும்தான் வளர்ச்சி நிச்சயம். அதுவும் குறிப்பாக சாத்தூருக்கெல்லாம் பாருங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தோடனே செம்பவள்ளி அணைய சரி பண்ணிடுவோம். அதெல்லாம் 250 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அணை, சிவகிரி மகாராஜா காலத்திலிருந்து போடப்பட்ட ஒப்பந்தம், அதை கூட செய்ய முடியும். 3 முறை கேரளாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்கிறாரு, ஒரு முறை கூட செம்பவள்ளி அணையை பத்தி பேசல. ஆனா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில செம்பவள்ளி அணையை சரி செய்யும். இன்னைக்கு சாத்தூர்ல சில பகுதிகள் வறட்சி பகுதியாக இருக்கு, தண்ணீர் குறைவாக இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயத்திற்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்கவில்லை என்பதை நான் கொடுக்கிறேன். போன ஆண்டு விவசாயத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்துல வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான். அதற்கு முன்னாடி நெகட்டிவ் குரோத், அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் குரோத். அதனால ஒரு விவசாயி, விவசாயம் தெரிந்தவர், நீர் மராமத்து பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது சாத்தூர் முன்னேறும், விவசாயம் முன்னேறும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கிட்ட எப்ப வேண்டுமானாலும் தொலைபேசி பேசி மூலமாக அழைத்து பேசக்கூடிய ஒரு தலைவர். இது போன்ற ஒரு மனிதர் உங்களுடைய மக்கள் சேவகனாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புதுடெல்லியிலிருந்து சென்னை கோட்டை வரை பேசி அதை தீர்த்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஜெயிக்க வச்சுட்டீங்க. ஆனா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தில் ஆலங்குளத்தில் நம்மோடு கூட்டணி கட்சியினுடைய அருமை தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அருமை அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மாவட்ட தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் கொண்டிருக்கிறார். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஆற்றில் இருந்த அண்ணன் ராஜா அவர்கள் கொண்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வெட்டகன் பாண்டரங்கன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதேபோல வீரமுரளி யாதவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவுடைய தேசிய செயலர் அருமை சகோதரர் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போல அண்ணன் அவர்கள் உதவி செய்வதற்காக தெலங்கானாவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். குஜராத்தில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். பேத்தி ரெட்டி அவர்கள், ஜனார்தன் ரெட்டி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்து மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் அம்மா பேரவையினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய திரு சேது ராமானுஜம் ஐயா அவர்களும் கூட நம்மோடு மேடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து அருமை சொந்தங்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் தவமணி அவர்கள் அவரும் நம்மோடு இருக்கிறார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய எல்லா அமமுகவினுடைய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெப்பகொண்டை செல்வம் அவர்கள், இளைஞர் பாசனை செயலாளர் பொன்பாண்டியன் அவர்கள், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பணி செயலாளர் மாமனீஷ் அவர்கள், இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து ஆலங்குளத்தில் ஒரு எழுச்சியான ஒரு பொதுக்கூட்டத்தில் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது சாதாரண ஒரு தெருமுனை பிரச்சாரமாக இருந்தாலும் கூட ஒரு மாநாடை போல் நீங்கள் எல்லாம் மாற்றி காட்டியிருக்கின்றீர்கள். அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு இங்கே இருக்கும் பொழுது அதை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய சகோதரிகளை, தாய்மார்களே,
இவ்வளவு முறை நான் அன்போடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர்ல நான் சொன்னேங்க, திமுக காரங்க யாராச்சும் ஓட்டு கேட்டு வந்தா கூட நீங்க வீட்டுக்குள்ள விடக்கூடாது, தம்பி வீட்டுக்கு வெளியே தெருமுனையில பிரச்சார நோட்டீஸை வச்சுட்டு போப்பான். ஏன்னா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க குற்ற சம்பவத்துல இந்த அளவுக்கு எங்கேயும் ஈடுபட்டது கிடையாது. நீங்க நம்பிக்கையில நான் படிக்கிற பாருங்கம்மா, சில பேர்களை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. திமுகவை பொறுத்தவரை சில பேர்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவங்க எல்லாம் சில குற்றத்துல முக்கிய குற்றவாளியாக இருந்திருக்கும். சாதிக் பாஷா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய கஞ்சா புழக்கம் இன்டர்நேஷனல் லெவல்ல டீல் பண்ண ஒரு ஆள், திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவன். மருது கண்ணுக்குட்டி அவங்க எடுத்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல நம்பர் 1 நம்பர் 2 குற்றவாளிகள். இவங்க எல்லாம் திமுகவுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. நம்முடைய விருதுநகர்லயே 2 கேஸ் நான் சொன்னங்கம்மா. அதனால் நீங்கள் யாருக்கும் இந்த முறை வாய்ப்பு கொடுக்காம அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்துல இரட்டை இலைக்கு பதிலாக தாமரை சின்னத்துல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில நீங்கள் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் மாற்றி நீங்கள் மே 4ஆம் தேதி இருந்து கோட்டை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா தாய் உள்ளங்களுக்கு, கடையில் இருக்கக்கூடிய அண்ணங்களுக்கு, ஆட்டோ டிரைவர் அண்ணன் அவர்களுக்கு, இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர் அம்மா டாக்டர் செல்வி ஜெயலலிதா அம்மா புகழ், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகழ். சாத்தூரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல என்டிஏ சார்பில் வாக்கு கேட்கிறோம் என அண்ணாமலை தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வருகிறார். துரும்பை கூட கிள்ளை போடாத திமுக அரசு என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சாத்தூர் தொகுதியில் வேலைவாய்ப்பு கிடைக்க நயினா நாகேந்திரன் வழி செய்வார் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிக படுகொலை, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளன எனவும் அண்ணாமலை விமர்சித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்.